நிலவு அப்படிங்கிறது ராஜா மாதிரி, சிங்கம் மாதிரி. அப்போ நிலவுகால் எப்பயுமே ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய 2 கண்கள் மாதிரி, ரெட்டைப்படையில் தான் இருக்கணும். 2, 4, 6, 8, 10, 12. இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் என்னன்னா, இப்போ அந்த கிழக்கு பார்த்ததுக்கு நம்ம கிழக்கு மையத்திலேயோ கிழக்கு ஈசானியத்திலேயோ வராமல் அக்னி மூலையில் தடை வந்துச்சுன்னா, திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி, நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, ஜன்னல் எப்படி எந்த திசையில வரணும், எந்த திசையில ஜன்னல் வந்தால் பணத்தை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும், அது ரெட்டப்படையில் இருக்கணுமா ஒத்தப்படையில் இருக்கணுமா, அதே மாதிரி தலைவாசல் அப்படிங்கிறது ஒத்தப்படையில் இருக்கணுமா ரெட்டப்படையில் இருக்கணுமா, இப்படி பல்வேறு கேள்விகள் நம்மக்கிட்ட நிறைய வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன் பண்ணாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அப்போ இந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஜன்னல் ரெட்டப்படையில் வரணுமா ஒத்தப்படையில் வரணுமா, ஜன்னல் எது எது சேரும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு தொகுப்பான ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நிலவு அப்படிங்கிறது ராஜா மாதிரி, சிங்கம் மாதிரி. அப்போ நிலவுகால் எப்பயுமே ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய 2 கண்கள் மாதிரி, ரெட்டைப்படையில் தான் இருக்கணும். 2, 4, 6, 8, 10, 12. இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் என்னன்னா, இந்த பாத்ரூம்லாம் வைப்பாங்க வெண்டிலேட்டர், அதாவது 3க்கு 2, 3க்கு 1 சின்ன வெண்டிலேட்டர் வைப்பாங்க, அதையும் ஜன்னல் கணக்கில் சேர்த்திக்கிறாங்க. அது ஜன்னல் கணக்கில் கண்டிப்பாக சேராது. அதை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜன்னல் அப்படின்னாவே 4க்கு 3, 4க்கு 4.5, 6க்கு 4, இது மாதிரி காற்றோட்டம் அதிகமாக 7 அடி மட்டத்திற்கு கீழ் வரக்கூடிய அனைத்து ஓப்பன்களையும் ஜன்னலுங்கிறோம். மேலே 7 அடி மட்டத்துக்கு மேலே வர்றதுக்கு பேர் வெண்டிலேட்டருங்கிறோம். பாத்ரூமில் மற்றபடி ஸ்டோர் ரூமில் வைக்கிறதுக்கெல்லாம் ஜன்னல் கணக்கே கிடையாது, அது ஜன்னல் கணக்கு அல்ல அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல இந்த திசைக்கு எந்த திசையில் தலைவாசல் கரெக்டாக இருக்கணும், ஜன்னல் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நிலவுகால் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, சமையல் ரூமுக்கு கட்டுவோம், சமையல் ரூமில் ஓப்பன் விடுவோம், ஸ்டோர் ரூம் அந்த வீட்டில் இருக்கும், ஸ்டோர் ரூமுக்கு ஓப்பன் விடுவோம். அப்போ இந்த ஓப்பனை எல்லாம் தலைவாசல் கணக்கில் வச்சுக்கிறது, அது தலைவாசல் கணக்கு சேராது. தலைவாசல்னா நிலவுகால் நீங்கள் எங்கெங்கே வைக்கிறீங்களோ அதுதான் கணக்கே தவிர, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கும், ஹாலுக்கு ஒரு நிலவுகால் வச்சுருப்பாங்க, டைனிங் இருக்கும், டைனிங்க்கு ஓப்பன் மட்டும் போட்டிருப்பாங்க, இல்லை ஆர்ச்சி போட்டிருப்பாங்க, இல்லை சதுரமாக போட்டிருப்பாங்க, அதையும் நிலவுகாலாக வச்சுக்கிறது. சமையல் ரூமுக்கு ஒரு அதே மாதிரி செவ்வக டைப்பில் ஒரு 7க்கு 4 தடை விட்டுருப்பாங்க, அதையும் வச்சுக்கிறது. அது அல்ல நிலவுகால் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்ரூம் கதவு, அதையும் நீங்கள் டோட்டலாக சேர்த்திக்கணும். நிலவுகால்னாவே பாத்ரூமுடைய நிலவையும் சேர்த்திக்கணும். இதையெல்லாம் சேர்த்தி அது ரெட்டப்படையில் ஜன்னல் இருக்கணும். நிலவுகால் எல்லாமே பாத்ரூம் கதவையும் சேர்த்தி ஒத்தப்படையில் இருக்கணும். ஜன்னல் அப்படிங்கிறது எல்லா ரூமோடைய டோட்டல், ஒரு ரூமில் 2 இருக்கணும்னு கிடையாது, எல்லா ரூமோடைய டோட்டலையும் சேர்த்தி ரெட்டப்படையில் இருக்கணும். அது மேமாடி கீமாடி கணக்கு இல்லை. கீமாடினா கீமாடியில் ரெட்டப்படையில் இருக்கணும், மேமாடினா மேமாடியில் தனியாக ரெட்டப்படையில் இருக்கணும். இப்படித்தான் நீங்கள் ஜன்னலை வைக்கணும். அப்போ ஒரு வீட்டுக்கு நிலவுகால் கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா, அந்த கிழக்கு எந்த ரூமாக இருந்தாலுமே சரி, ஒரு வீட்டை கட்டிடுவாங்க, மெயின் தலைவாசலை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு, அந்த தலைவாசலை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோடைய தவறான பகுதியில் நிலவுகால் வைக்கிறோம்னு தவறான பகுதியில் வச்சிடறது. இப்போ கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னாவே கண்டிப்பாக அது கிழக்கு மையத்தில் அந்த தலைவாசல் இருக்கணும், இல்லைன்னா கிழக்கு ஈசானியத்தில் இருக்கணும். அதுதான் சரியான யோகத்தை கொடுக்கும், பணத்தை வரவழைக்கும் வீட்டுக்கு. அதே மாதிரி வடக்கு பார்த்த ஒரு வீடுனா, அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் சரியான மையத்தில் இருக்கணும், இல்லைன்னா வடக்கு ஈசானியத்தில் இருக்கணும். இதுதான் அதனுடைய வெற்றியை தரக்கூடிய யோகமே இதுதான். இப்போ மேற்கு அப்படின்னா சரியான மேற்கு பகுதியில் அந்த ரூமில் இருக்கணும், இல்லைன்னா அதில் சார்ந்து மேற்கு வாயு பகுதியில் இருக்கணும். அதே மாதிரி தெற்குனா தெற்கு மையத்தில் இருக்கணும், இல்லைன்னா அதை விட்ட தெற்கு அக்னியில் இருக்கணும். அப்போ அந்த கிழக்கு பார்த்ததுக்கு நம்ம கிழக்கு மையத்திலேயோ கிழக்கு ஈசானியத்திலேயோ வராமல் அக்னி மூலையில் தடை வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக கடங்காரரு, கேரண்டியாக கடங்காரரு, வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேற்கு பார்த்ததுக்கு அதே மாதிரி தான், வாயு மூலையில் இல்லாமல் தென்மேற்கு மூலைக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூதாட்டம், கேளிக்கை, உல்லாசம், பொழுதுபோக்கு, ஜாலி, என்டர்டைன்மெண்ட்டு, என்னென்ன தேவையில்லாத பழக்க வழக்கம் வருமோ அத்தனையும் தன்னைப்பால இயற்கையாகவே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு
தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைச்சிரும். அது எதுக்கு? தெற்கு பார்த்ததுக்கு மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலையில் இருந்துட்டா, அதே வடமேற்கு மூலையில் அந்த வடக்கு பார்த்ததுக்கு வடமேற்கு மூலையில் அந்த நிலவுகால் வந்துருச்சுன்னா வீட்டை வித்துட்டு போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இடைஞ்சல், பக்கத்து வீட்டுக்காரன் இனப்புலிக்காரன் பிரச்சனை, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சு கண்டிப்பாக ஒரு நாள்னாச்சும் போய் கையை கட்டிட்டு வரணும் 10 பேருக்கு முன்னாடி. இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஜன்னலும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு பெட்ரூம் ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு 16க்கு 10 பெட்ரூம், அது தலைவாசல் உச்சப்பகுதியில் எந்த திசை பார்த்து வேணுமா இருக்கட்டும், அதில் அந்த கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு மையத்தில் கிழக்கு ஈசானியத்தில் தான் தலைவாசல் ஜன்னல் இருக்கணும். மேற்கு பார்த்ததுக்கு அதே மாதிரி தான் மேற்கு மையத்தில் இருக்கணும், இல்லைன்னா மேற்கு வாயுவில் இருக்கணும். தெற்கு பார்த்ததுக்கும் அதே மாதிரி தான் தெற்கு மையத்தில் இருக்கணும், இல்லைன்னா தெற்கு அக்னியில் இருக்கணும். வடக்கு பார்த்ததுக்கும் அதே மாதிரி தான் வடக்கில் இருக்கணும் மையத்தில், இல்லைன்னா வடக்கு ஈசானியத்தில் இருக்கணும். இது இல்லாமல் மாற்றி இருந்ததுனாவே உங்களுக்கு அந்த காற்றின் வழியாக பல துரதிருஷ்டங்களை வீட்டுக்கு அழைச்சி கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். இது நடைமுறையில் நிறைய பார்த்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டையும் அமைக்கும் பொழுது ஜன்னல் எல்லாம் ஏன் இப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஏனாதானமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு ஜன்னல் வைக்கும் பொழுதும் நிலவுகால் வைக்கும் பொழுதும் சரியான ஒரு அமைப்புகளை அனுசரித்து தான் வைக்கணும். ஆனால் ஜன்னல் உங்களோட வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமாலும் நீ வச்சுக்கலாம். ஆனால் நிலவுகால் வைக்கும் பொழுது அந்த நிலவுகாலுக்கு மட்டும் ஒரு முறையான கட்டிட சரியான மனையடி பொறுத்த அளவுகள் இருக்குது. அந்த அளவுகள் அமைச்சு தான் பார்த்து பண்ணணும். அது நீங்கள் இந்த பெட்ரூமுக்கெல்லாம் பாத்ரூமுக்கெல்லாம் நிலவுகாலை நீங்கள் அடிக்கணக்கு பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் உங்களுடைய போகிறதுக்கு மெயினாக ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டுடைய மெயின் தலைவாசல் அப்படிங்கிற வாசலுக்கும் பூஜை ரூமுங்கிற வாசலுக்கு மட்டும் கண்டிப்பாக கட்டடத்துடைய அதாவது நிலவுகாலோட உயரம் அகலம் பர்ஃபெக்டாக இருக்கணும். பூஜை ரூமுக்கு அதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். நிலவுகால் பொறுத்தளவுக்கு அடிக்கட்டை பூஜை ரூம்லேயும் அடிக்கட்டை, அதாவது கட்டடத்துடைய வெளி சைடில் எங்கே நிலவுகால் வச்சாலும் அடிப்படி 4 மூலையிலையுமே கட்டை இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். உள்ளே இருக்கிற பக்கம் நீங்கள் கட்டை வேணும்னாலும் வச்சுக்கலாம், கட்டை வேணாம்னாலும் உங்களோட விருப்பம் தான். கட்டை வச்சாகணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நிலவுகால் எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்ரூமோடைய கதவுகளையும் சேர்த்திக்கணும். நீங்கள் சமையல் ரூமுக்கு போகிறது, டைனிங்க்கு போகிறது, ஒரு ஸ்டோர் ரூமுக்கு போகிறதுக்கு ஓப்பனாக விடுவாங்க, ஒரு 7க்கு 3 7க்கு 3, அதை நீங்கள் சேர்த்த தேவையில்லை. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஜன்னலுக்கும் வாஸ்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஜன்னலுக்கும் நிலவுகாலுக்கும் முக்கியமாக வாஸ்து இருக்குது. இதையும் கண்டிப்பாக நீங்கள் மையப்படுத்தி ஒரு சரியான வீட்டை அமைச்சிங்கன்னா அது வீடு பணத்தை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல வீடாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.